எங்களை எங்கதான் கூப்பிட்டு போறேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அட வாய் மூடிட்டு என் பின்னாடி வாப்பா. ஓகே, இப்போ இத பாருங்க. சோ பாய்ஸ், இதுதான் அந்த இடம். உங்க ஆசைகளை தீர்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு மேல ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. முட்டு சந்தா, இதுக்கா எங்களை இங்க கூட்டிட்டு வந்த? இதை பத்தி எல்லாம் நீங்க பதட்டப்படாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ். நாம வந்துட்டோம். இது என்ன இடம்? நீங்க சொன்ன மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன். யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என் கூட ஒரு லெஜெண்டரி பிளேடரை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வெல் டன் யோஹானஸ். இப்போவாவது நீ யாருன்னு சொல்லு. வெளியே வந்து நீ யாருன்னு காட்டு. கூடிய சீக்கிரமே பெய்பிளேட் உலகத்துல ஒரு புது விடியல் ஆரம்பிக்க போகுது. அந்த விடியல் எவ்வளவு பிரகாசமா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா ராத்திரிங்கிற இருளை கடந்து தானே அந்த பிரகாசம் வரப்போகுது. வரலாறு எழுதப்பட்டிருக்கு. ஆக்களும் அழித்தலும் ஒரு விதமான சைக்கிள்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த வரலாற்றுடைய விடியலை இன்னும் பிரகாசமாக்குறதுக்கு இந்த உலகத்துல இருள் சூழ்ற மாதிரி கருப்பு சூரியன் வரப்போறாரு. அதனால வானத்துல இருந்து விழுந்த வெளிச்சத்தை நெமெசிஸ் கடவுளுக்கு நீங்க தானமா கொடுக்கணும். அதனால அவருக்கு பிளாக் சன்ங்கிற ஒரு சக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுவாரு. வானத்துல இருந்து விழுந்த வெளிச்சமா எங்களுக்கு கிடைச்ச சக்தியை நீ உபயோகப்படுத்த போறா இப்ப எங்க கிட்ட சொன்ன. நம்ம புது விடியலுக்கு போகும்போது The 100 Fist of Baelin ஸ்கூல இந்த பெயிலின் உலகத்துடைய மெயின் ஸ்கூலாவே நாம மாத்திருவோம். எங்க பெயிலின் ஃபிஸ்டையா நீ சொல்ற? இப்படி பண்றதால பெய்பிளேடோடைய ஒரு புது விடியல் பெயிலின் ஃபிஸ்டால தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல பெயிலின் ஃபிஸ்டா அடிச்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக தானே நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைக்கிறீங்க. இதுதான் அந்த பேரண்டத்தோடைய ஆசையும் கூட. அதனாலதான் அந்த ஸ்டார் செக்மெண்ட் இந்த பூமியில வந்து இறங்கி இருக்கு. என்னது பேரண்டமா? அதனால தானே அந்த லைட் இங்க வந்திருக்கு. ஆனா நீ இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன இருக்கு சொல்லு. கடந்த 2000 வருஷமா பெயிலின் ஃபிஸ்டோட ஒரே குறிக்கோள் இந்த உலகத்தை அடக்கிறதா மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால உன்னுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய சக்தியை நாங்க தரமாட்டோம், சரியா? அதேதான். நீ சொல்ற கதையெல்லாம் உண்மைனா அதுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு காட்டு. உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா அந்த ஸ்டார் செக்மெண்ட் சக்தி இருக்கிற வேவ இந்த ஆல்டருக்கு மேல நேரா காட்டுங்க. அந்த வெளிச்சத்தோட சக்தியை பார்த்ததும் பிளாக் சன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். வெளிச்சத்தோட சக்தி நான் சொன்னா அப்ப எங்ககிட்ட இருக்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தோட சக்தி உங்ககிட்டயே இருக்குன்னு சொல்ல வரியா? அப்புறம் எதுக்காக இவன் நம்மளுடைய உதவியை கேட்க வரான்? எனக்கும் அதான் புரியல. இன்ட்ரெஸ்டிங். நீ சொல்ற மாதிரியே செஞ்சு பாத்துடலாம். உங்ககிட்ட என்ன பவர் இருக்குன்னு இப்ப காமி பார்க்கலாம். என்ன? நாம இப்ப எங்க இருக்கோம்? இப்ப நமக்கு 2 கிடைச்சிருக்கு.
அதோ அங்க இருக்காங்க. ஜிங்கா, மடோக்கா. ஹாய் வேல்ஸ், சோஃபி. உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏய், நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அது வெயிட்டா இருக்க போல. கொடுங்க, நான் கொண்டு வரேன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ, என்னோட பேரு யூகி. யூகி மிஸ்ஸஸ் ராவா, ரைட்? ஐ அம் சோஃபி. உங்களை வரவேற்கிறோம். ஹாய், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். உங்க ஜெனரல் எங்க? அதோட அந்த கிளாஸ் கூட உங்க கூட காணோமே. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி சைட்டை செக் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அந்த லெஜெண்டரி பிளேடர் அங்கதானே இருக்கான். அப்போ நிஜமாவே நீங்க அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட. சரி வாங்க, நான் போற வழியில எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நாங்க மடோக்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்க எல்லா யூரோப்பியன் ரிசோர்சஸ வச்சு அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ஸோட இடத்தை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரிசல்ட்டா அந்த லைட்ல ஒண்ணு எங்க விழுந்திருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸாக்ட்டா அது எந்த லொகேஷன்ல விழுந்திருக்குன்னு மட்டும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்புறம் தான் நாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க கிரீஸ்ல கிட்டத்தட்ட பல வருடங்களா கட்டுக்கதை போயிட்டு இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். கட்டுக்கதையா? ஆமா, A Savage Sword. அதோட ஆக்ரோஷத்தினால இப்ப அதோட பேராதை இழந்துருச்சு. அதனால இப்ப அது ப்ளூ டெம்பிள்ல இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர? இது ஒரு பே லெஜெண்ட். இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பேவை பத்தினது. அதோட பேரு ஸ்வார்ட் ஆஃப் த காட்ஸ். அப்போல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த பே மட்டும் சுத்த ஆரம்பிச்சதுன்னா அதோட ஆப்பனன்ட் பேவை தோக்கடிச்சு வீழ்த்துற வரைக்கும் அது நிக்காது. அந்த அற்புதமான ஸ்ட்ராங்கான பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான பிளேடர் இது வரைக்கும் வரல. எங்க அதனால பெரிய ஆபத்து வருமோன்னு அதை மத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது யாரோட கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஆழமா இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள வச்சு அதை சீல் பண்ணிட்டாங்க. ஒரு பே ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை சீல் பண்ணிட்டாங்களா? வாவ், இது கேட்ட கேலக்ஸி பெகசஸ் கோமா வில்லேஜ்ல அடைபட்டு கிடந்த மாதிரி இருக்கு. கட்டுக்கதை என்ன சொல்லுதுன்னா, அப்புறம் இந்த விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ ஒரு புது வெளிச்சம் கீழே விழுகுதோ, கடவுளோட பிணைப்புகள் எல்லாம் திரும்பவும் உடைஞ்சு போயிடும். The Sword of Gods யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு தான் யாருக்குமே தெரியாம மர்மமா வச்சிருக்காங்க. சோ அந்த சீல் பண்ண கோவிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ட்ராக் பண்ணவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்ன இது மொத்தமா முடிச்சிட்டாங்க? இதுதான் அந்த கோவிலா? என்ன கோயில கூட பார்க்காம துவம்சம் பண்ணிட்டாங்க. ஜூலியன், ஜிங்கா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பேட் நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க வரும்போது இது இப்படிதான் இருந்தது. யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா? அதேதான், சந்தேகமே இல்லாம நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வேற யாரோ வந்து அந்த ஸ்வார்ட் ஆஃப் தி காட்ஸை எடுத்துட்டு போயிருக்கணும். நோ, இது நல்லதுக்கு இல்ல. அப்போ அந்த லெஜெண்டரி வே சீலை உடைச்சது மட்டும் இல்லாம கோவிலையும் இப்படி ஆக்கிட்டு போயிடுச்சா? ஆமா, இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனா யார் இப்படி பண்ணிருப்பாங்க? அந்த ஸ்வார்ட் ஆஃப் த காட்ஸ் பே மேல யாரு கை வச்சிருப்பாங்க? அன்பார்ச்சுனேட்லி அது யாருங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஆமா சார், ஒருவேளை அந்த கட்டுக்கதையில சொன்ன மாதிரி அந்த பேயோட பவர் அந்த அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த உலகத்துல அது தனியா விடவே கூடாது. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. இந்த ஸ்வார்ட் ஆஃப் காட் பே சண்டை போட ரொம்பவே ஆசைப்படும். அதுவும் இல்லாம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது வந்திருக்குன்னா அந்த ஸ்வார்ட் ஆஃப் காட் பே ரொம்ப பசியோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதை யாரு எடுத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் இருக்கு. அவன் கண்டிப்பா டோர்னமெண்ட்ல கலந்துப்பான். ஏன்னா அங்க நிறைய ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ் எல்லாம் வருவாங்க. டோர்னமெண்டா? இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயாவது டோர்னமெண்ட் நடக்க போகுதா என்ன? இரு, நான் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யூரோப்ல எந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்டும் நடக்க போறதில்லை. இருந்தாலும் பார்க்கலாம். ஓ, நாளைக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதோட பேரு டெஸ்ட்ராயர் டோம். இப்ப என்ன சொன்ன? அப்ப நாம முதல்ல அந்த இடத்துக்குள்ள போயிருக்கணும். நாம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்? ஆனா நான் இது வரைக்கும் ஜூலி நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமான வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடடடா, டப்பிங் டியூன்ஸ் தமிழ் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஹைனஸ். உன் தலையில எந்த கிரவுண்ட் நீ பேசுறது யாரும் கேட்கல. டோர்னமெண்ட் எங்க நடக்குது மட்டும் சொல்லு. அது கொஞ்சம் தூரமா இருக்கு. அமெரிக்கா. எது? அமெரிக்காவா? டெஸ்ட்ராயர் டோமா? ஆமா, அது நடக்கதான் போகுது.
விஷயம் என்னன்னா அமெரிக்கனும் ரஷ்யன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமும் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான ஸ்பெஷல் பேஸ் ஸ்டேடியமா கட்டியிருக்காங்க. அந்த திறப்பு விழாக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். கமான், நானும் அதுல போட்டி போடணும். யூரோப்ல இருந்து யாராவது போட்டி போடுறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா ப்ளீஸ் மேசமோனே? ஏன்னா நாங்க தேடுற அந்த டோர்னமெண்ட் என்ட்ரியில இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கிற எத்தனையோ பிளேடர்ஸ் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இருந்து வரலாம். அதனால யார் எங்க இருந்து வந்திருக்கான்னு எனக்கு சரியா தெரியாதே. என்னது எல்லா பிளேடர்ஸுமா? அப்ப நானும் வருவேன், நான் வந்தே தீருவேன். ஆனா நீங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. ஆனா குவாலிஃபைங் டோர்னமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சுட்டீங்க. என்னது? No way. ஏன் எனக்கு யாரும் சொல்லல? தேங்க்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உடனடியாக கிளம்பி வந்துடுறோம். See you later, guys. ஆச்சரியமா இருக்கே. இந்த அளவுக்கு சத்தம் போடுற ஆட்களை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? சரி, அப்போ யாரு ட்ரைனிங்க்கு வரீங்க? ஆமா, நம்பர் 1 நாம போராடலாம். நம்மளும் அந்த டெஸ்ட்ராயர் டோம் விக்டரியை குறி வைப்போம், சரியா? மன்னிச்சிருங்க, ஆனா அதுல ஜெயிக்க போறது நான் தான். சுபாசா, ஹே காய்ஸ், WBBA நான் இதுல கலந்துக்கிறதுக்காக எனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. இது ஜாலியா இருக்க போகுது. ஓஹோ, ஜிங்கா மத்தவங்கள தாண்டி நீயும் லெஜெண்டரி பிளேடர்ஸை தேடி வந்துட்டு இருக்கியா? ஆமா, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த டிஸ்ட்ராயர் டோம்ல அந்த லெஜெண்டரி பிளேடர் கலந்துக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அவன் உண்மையாவே இங்க வந்து கலந்துக்கிட்டானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா ஒரு லெஜெண்டரி பிளேடரை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க இருக்கான் அவன்? ஓ, இங்கதான் இருக்கான். இங்கேயா? எங்க? நான் என்னத்தான் சொல்றேன், புரியலையா? என்ன, நீயா? ஆமா, நம்ம ஜிங்கா கியோயாவால இது ஆக முடிஞ்சதுன்னா ஏன் என்னால ஆக முடியாதா? நானும் நிச்சயமா ஆவேன். அது மட்டும் இல்ல, டோபி, ஜியோ, நான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டி போடுற முதல் டோர்னமெண்ட் இதுதான். இந்த டெஸ்ட்ராயர் டோம் எங்க எல்லாருக்கும் கை கூடி வந்த ஒரு விஷயம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். நம்மளோட பேஸ் ஸ்பிரிட்ஸையும் நம்மளுடைய அந்த திறமையை யூஸ் பண்ணா என்னுடைய ஸ்ட்ரைக்கருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பார்க்கை நிச்சயம் வெளியில கொண்டு வர முடியும். நான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிட்டேன். எந்த ஒரு தப்பு நடக்காது. ஏய், கொஞ்சம் இரு. நீ இப்படி சொல்றேன்னா அப்போ எனக்கும் இதுல சரிசமமான சான்சஸ் இருக்குல்ல? ஆமா, எனக்கும் தான். பேஸ் ஸ்பிரிட்டை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா அப்ப நான் யார்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். மேபி நம்ம 3 பேருக்கும் அந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படின்னா நல்லா இருக்கும். ஆமா, இது சூப்பரா இருக்க போகுது. நம்ம நம்பர் 1 ஆக போறோம். லெஜெண்டரி பிளேடர் ஆகணும்னு ஏன் பண்ணுவோம்? இந்த பசங்க கிட்ட நிஜமாவே ஏதாவது இருக்குமோ? இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னால கணிக்கவே முடியல. நான் மேசிமோனி கூடயும் மற்றவங்க கூடயும் பேட்டில் பண்ணேன்னா அப்போ என்னுடைய ஈகலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கும்ல? கரெக்ட் தானே சுபாசா? நீ தான் இங்க வந்துட்டியே, அப்படின்னா டோபி, ஜியோ கூட சேர்ந்து நீ பேட்டில் பண்ணலாமே. ஏன்னா அவங்களோட புது பேஸ் கூட நீ இன்னும் பேட்டில் பண்ணி பார்த்தது இல்ல. புது பேஸ் நான் சொன்னேன், அததான்ப்பா அவன் சொன்னான். எங்களுக்கு ஈகிளோட எபிலிட்டிஸ் நல்லாவே தெரியும். ஆனா எங்களோட பேஸ் பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன், வா பார்க்கலாம். முதலத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் வச்சுப்போம். நீங்களும் ஆசைப்படுறீங்க. இதுதான் என்னோட புது பே. பாரு, ஸ்பைரல் லீரா, ஸ்பைரல் ஃபாக்ஸ். வாவ், ஸ்பைரல் லீரா அப்புறம் ஸ்பைரல் ஃபாக்ஸா? இதோ என்னோடது எங்க இருக்கு. டடா, என்னுடைய புது ஸ்ட்ரைக்கர் இதோ. நீ நிஜமாவே புது ஸ்ட்ரைக்கரை வச்சிருக்கியா? சும்மா சொன்னேன். விஷயம் என்னன்னா, இப்ப என்னுடைய கோச் ஸ்டீல் அங்க பின்னாடி அதை மாடிஃபை பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. மாடிஃபைடா? ஆமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மூளையெல்லாம் கசக்கி போட்ட ப்ளூ பிரிண்ட்டை தான் இப்போ அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் முடியும் நம்புறேன். அமைச்சர் கூட்டி யாரோட சொன்ன மேசமோனே, நீ எப்பவுமே இப்படிதான்டா இருக்க. என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எப்படி அந்த பேவை ஒர்க் பண்ண முடியும்? ஐயோ, இதுக்கு என்னன்னு நீயே சொல்லு. இதோட ஃபியூஷன் வீல் பயங்கரமா இருக்கும். அப்புறம் சூப்பர் டபுள் வின் மோட்ல வருமா? எக்ஸாக்ட்டா இதை வச்சு என்னால எப்படி மாடிஃபை பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். நான் அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கோச். நீங்க என்ன வேணுமோ அதையே பண்ணுங்க. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, எடுக்கிற முயற்சி தான் முக்கியம், அதுல கிடைக்கிற பலன் முக்கியம் கிடையாதுன்னு. சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஸ்பெசிபிக் கனெக்ஷன் கொடுத்துருக்கியே, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். உன்னோட நல்ல நேரம் இப்போ பிளாக் பீல இருக்க, இல்லனா உன்னோட தோலை உரிச்சிடுவேன். ஓ, பி பிளாக்கா? அப்ப நிச்சயம் நானும் நீயும் ஒரே பிளாக்ல இருக்க மாட்டோம். நீயும் டோபி, ஜியோ மாதிரி பிளாக்ல இருக்கியா? அப்ப பேட்டில் பண்ண முடியாது. இந்த டோர்னமெண்ட் பேட்டில் ராயல் ஸ்டைல்ல தான் நடக்க போகுது. அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்லயும் கடைசி இருக்க 3 பிளேடர்ஸ் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. அப்படின்னா நாம பேட்டில் பண்ணணும்னு நினைச்சா நிச்சயமா ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாகணும். அதை தாண்டி வேற வழியே இல்ல. டோன்ட் வரி, நம்ம நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜெயிக்க போறோம். ஏன்? அஃப்கோர்ஸ், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்.
ஓகே, பிளாக்கே ப்ரீ பேட்டில் ஆரம்பிக்கலாம். ஈஹா, இது பட்டே கிளப்ப போகுது. இங்க பாருங்க பசங்களா, டோர்னமெண்ட் நாளைக்கு தான். அதனால ரொம்ப அவசரப்படாதீங்க, சரியா? உனக்கு கேட்டுச்சா மேசமோனே? நீ எக்ஸிட் ஆனதால கத்துறன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏன் ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும், சரியா? அதனால அமைதியா வெடிக்க பாரு, ஓகேவா? ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. ஓகே, கோ ஈகிள், கோ ஃபாக்ஸ், லீடா ஆல்ரைட், அசத்துங்க டோபிசியோ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. ஸ்பைரல் லீரா, ஸ்பைரல் ஃபாக்ஸ், இது ரெண்டும் எந்த விதமான பேரும் தெரியலையே. முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். அப்படித்தான், போய் லீரா அட்டாக் பண்ணு ஈகிள். லீரா அது ஈகிளோட அட்டாக்கை டாட்ஜ் பண்ணிடுச்சு. அதுதான் எட்டர்னல் ஸ்பின் டிஃபென்ஸ் ட்ராப். அதோட ஃப்ரீ ஸ்பின்னிங் விங்ஸை வச்சு ஆப்போனன்ட் அட்டாக்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிரும். இந்த வாட்டி நான் ட்ரை பண்றேன். இப்ப பாரு எப்படி. இதுதான் ஃபாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி, அப்பர் கட் அட்டாக். அது பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனாலும் அது வேஸ்ட். அட்டாக்னு வந்துருச்சுன்னா அதுல ஈகிள் தோக்கவே தோக்காது. இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஃபாக்ஸ் ராக்ஸ் அதோட ஸ்பின் ட்ராக்ல 3 ரோல் இருக்கிறதால அது அப்போனோட அட்டாக்கை டாட்ஜ் பண்ண முடியும். என்னதான் அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒருவேளை அது கனெக்ட் ஆகலைன்னா அந்த அட்டாக் வேஸ்ட் தானே. அப்ப ட்ரிபிள் ரோலர் ஸ்பின் ட்ராக்கா? கோ லீரா. சும்மா பின்னிட்ட டோபி. சுபாசா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னோட சக்தியும் ஜியோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. டாட்ஜ் பண்ணு ஈகிள். என்ன? எஸ், கால்ல கிட்ட போ. அது டைரக்ட் ஹிட், நீ இவனை பிடிச்சுக்கோ. என்னது இது? அவனால எப்படி அது பண்ண முடிஞ்சது? ஏ சூப்பர், உன்னால முடியும் டோபி. இங்க என்ன நடக்குது? என்னால லீராவோட மூமெண்ட்ஸை பார்க்க முடியல. உன்னால முடியாது. அதோட ஃபியூஷன் வீல் கொஞ்சம் ட்ரிக்கி. அதை பார்க்கும்போது சிமெட்ரிக்கலா தான் தெரியும், ஆனா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்லைட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது எப்படி சாத்தியம்? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருக்கிற ஸ்லைட் டிஃபரன்ஸால அதால எப்படி வேணாலும் மூவ் பண்ண முடியும். நீ அதோட மூவ்ஸ் எப்படி ரீட் பண்ண பார்த்தாலும் உன்னால அதை அட்வான்ஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு உன் பேயை கண்ட்ரோல் பண்றன்னா உனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு, அதுல நீயும் ஒருத்தன். அதனால நீ கலக்க போற. இல்ல, இப்ப இது என்னோட டர்ன். கோ ஃபாக்ஸ். அவனை நீயே பார்த்துக்கோ ஜியோ. இந்த வாட்டி அது பராஜ் அட்டாக் பண்ணுது. இந்த ரெண்டு பேஸுமே சிமிலரா தான் இருக்கு, ஆனா அதோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதனாலதான் அதோட மூவ்ஸும் டிஃபரெண்டா இருக்கு. அப்படிதான் அவனை விடாத ஃபாக்ஸ். குட் ஜாப் ஜியோ, அவனை பறக்க விடு. நான் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. கோ ஈகிள். ஏய், நீ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அது உனக்கு புரியலையா? அவங்க கதி இப்பவே முடிச்சிடு. Fly now, Eagle. அடேங்கப்பா, ஸ்பெஷல் மூவ். Go Fox. லீரா. Eagle Shining Tornado Buster. ஸ்பெஷல் மூவ், கிராஸ் ஸ்ட்ரிங். Okay, special move. Buster Tail. Come on, Toby Zio. போட்டியில தோத்துடாதீங்க, சரியா? போதும், இத்தோட நிறுத்துங்க. இப்பவே நிறுத்துங்க. இங்கேயும் உங்க ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்றீங்களா? இந்த ஜிம் அழிக்க பாக்குறீங்களா நீங்க? போட்டி இப்பதானே ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே நிறுத்த சொன்னா என்ன அர்த்தம்? போட்டிக்கு நடுவில் வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது கோச் ஸ்டீல். வாயை மூடுங்க. நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் மூவ்ஸ் யூஸ் பண்ணனும்னா டோர்னமெண்ட்ல யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல இல்ல. நீங்க ட்ரைனிங் பண்ணுன்ற பேர்ல என் இடத்த பாழாக்க நான் விட மாட்டேன். நீங்க சொல்றதும் சரிதான். எங்களோட போட்டியை நாங்க நாளைக்கே முடிச்சுக்கிறோம். Absolutely. இன்னைக்கு நடந்த இந்த ஷோ டவுன் நாளைக்கு போஸ்ட்போன் ஆகுது. பரவாயில்ல, நான் தான் ஜெயிக்க போறேன். ஓகே ஓகே,
இதை நம்ம நாளைக்கே முடிவு பண்ணுவோம். டெஸ்ட்ராயர் டோம் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாரும் போட்டி போடுவோம். போட்டி பிரமாதமா இருக்கும். யாரு நம்பர் 1? நாம தான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இங்க இவ்வளவு லேட் ஆச்சுன்னா நம்ம இல்லாம டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் போ. டிராவலிங்கோட ஸ்ட்ரெஸ் இவனை இப்பதான் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆக்சுவலி அந்த ஸ்வாட் ஆஃப் த காட் பே வச்சிருக்கிறவன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு கண்டிப்பா வருவானா? அது அங்க போய் பார்த்தா தானே தெரியும். வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். உன்னை தேடிதான் வரேன் USA.